Hi, hello, வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். OnePlus கிட்ட இருந்து நிறைய பேர் அவளா எதிர்பார்த்திருந்த OnePlus Nord 3 இன்னைக்கு அஃபிஷியலா இந்த மார்க்கெட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்மார்ட் போன்ல என்னலாம் இருக்கு அப்படிங்கறத வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான லுக்னு பாக்கும்போது இந்த மாதிரியான லுக். சோ யூசுவலான OnePlus ஸ்மார்ட் போனுக்கான லுக் தான். ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கிரீன் அண்ட் கிரே அப்படிங்கற கலர் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் ரெண்டுமே பாத்தீங்கன்னா கிளாஸ் பேக் தான். பட் அந்த கிரே கலர் பாத்தீங்கன்னா நமக்கு மேட் ஃபினிஷ்ல வருது. அண்ட் கிரீன் கலர் பாத்தீங்கன்னா இந்த கிளாசி ஃபினிஷ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான வெயிட்னு பாக்கும்போது 190 கிராம்ஸ்க்கான வெயிட் அப்படிங்கற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ ஓகே 200 கிராம்ஸ்க்குள்ள தான் வெயிட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கு. மற்றபடி லுக் பர்சனலி பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கர்வியாக கைக்கு இறக்கமாக கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுடைய டிஸ்பிளே பெசல்ஸுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் லுக் அண்ட் டிசைன் பர்சனலி ஓகே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுடைய ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான சைஸில் 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு 10 பிட் OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றது இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நடுவில் கூட நம்ம 1.5K ரெசல்யூஷன் இல்லாமல் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே இது வர்த் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் போனில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 1450 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பிக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஹையஸ்ட் பிரைட்னஸ் வேல்யூவும் இந்த ஸ்மார்ட் போனில் இருக்குது. இது போக எப்பவும் போல HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், டால்பி விஷன் சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஸ்மார்ட் போனில் பேக் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஸ்மார்ட் போன் நமக்கு கண்டது 35,000 செக்மெண்ட்டில் தான் வந்திருக்கு. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது உண்மையிலேயே டிஸ்பிளே வர்த்துங்க. பீக் பிரைட்னஸ் வேல்யூம் ஹையஸ்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதோட 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே அப்படின்றதுனால உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிலிட்டிலாம் பக்காவாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே பெஸ்ட்டான ஒரு டிஸ்பிளேவாக இந்த செக்மெண்ட்டுக்கு இருக்கும். அடுத்து மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்தோம்னா 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துட்டாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 80 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் 30,000 ரூபாய்க்கு மேலே ப்ரைஸிங் போகும்போது 120-200 வாட்ஸ் அப்படின்ற மாதிரி போகலாமே அப்படின்னு. பட் என்ன கேட்டிங்கன்னா 80 வாட்ஸ்க்கான சார்ஜர் மோர் எனஃப் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பேட்டரி நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பேட்டரியுடைய லைஃப் சைக்கிளும் இந்த சார்ஜர் 80 வாட்ஸ் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் 5000 mAhக்கான பேட்டரி 80 வாட்ஸ் எனக்கு இந்த செக்மெண்ட்டில் செம்ம தேவைப்படுது. அடுத்து மொபைலுடைய மெயின் ஹைலைட் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்கே நமக்கு மீடியாடெக்கோட Dimensity 9000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ப்ராசஸ் 4 nanometerல ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக LPDDR5Xக்கான ரேம் டைப் அண்ட் UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி நேற்று லான்ச் ஆன iQoo Neo 7 Proலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு LPDDR5க்கான ரேம் டைப் தான் அந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயே இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா LPDDR5Xக்கான லேட்டஸ்ட்டான ரேம் டைப் இருக்குது. இதன் மூலியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அட் அ டைமில் 44 ஆப்ஸை உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ 44 ஆப்பை ஒரே டைமில் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணாலும் எந்த ஒரு லோடிங்குமே இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ஓப்பன் ஆகி கொடுக்கும், ஸ்பீடாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ LPDDR5Xக்கான ரேம் டைப் உண்மையிலே இந்த செக்மெண்ட்டுக்கு வர்த் தான். 44 ஆப்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னாலும் LPDDR5Xக்கான லேட்டஸ்ட்டான ரேம் டைப்லாம் கொடுத்துருக்குது பாசிட்டிவாக இருக்குது. இது போக இதோட பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசணும் அப்படின்னா நமக்கு Snapdragon 8+ Gen 1 அளவுக்கு இருக்காது அப்படின்னாலும் அதுக்கு கிட்டத்தட்ட இருந்துடும். ஸோ அந்த ஆக்சுவலி இதோட அண்ட்ரூவும் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் +க்கான அண்ட்ரூ தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கும் வருது அப்படின்னும் போது கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு வர்த்து தான், ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் Snapdragon 8+ Gen 1 iQoo Neo 7 Proவுக்கு காம்பீட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இந்த செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு சூப்பரான பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே இந்த ப்ராசரும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இது போக லிக்விட் கூலிங் டெக்னாலஜின்னு பார்க்கும்போது 4129 mm² வேப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய சைஸ்க்கான வேப்பர் சேம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்குது அப்படின்றதுனால மேபி நமக்கு இதில் கொஞ்சம் பெட்டரான கூலிங் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக எக்ஸாக்சஸ் ஹாப்டிக்ஸ் வைப்ரேஷன் மோடர்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹாப்டிக்ஸ் ஃபீட்பேக்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நல்லாவே இருக்கும். அடுத்து மொபைலுடைய கேமரான்னு வந்தோம்னா இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அடுத்து ஒரு மெயின் ஹைலைட்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அதுவும் சோனியோட IMX890 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. OISக்கான சப்போர்ட்டோடு இருக்குது. ஆக்சுவலி இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா OnePlus 11ல் கொடுத்தது. ஸோ 50,000 55,000 செக்மெண்ட்டுக்கான அந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்த ஒரு சென்சார் தான் இதில் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த செக்மெண்ட்டில் 35,000 ரூபாய்க்குள்ள அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்மார்ட் ஃபோனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்லாவே ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் இந்த பிரைமரி கேமராவில் சொல்கிறேன். ஸோ பிரைமரி கேமராவில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான அவுட்புட் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ அதில் குறை இருக்காது. இது போக சப்போர்ட்டிவ் கேமராஸ் பார்க்கும்போது 8 மெகாபிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகாபிக்சல் மேக்ரோ. ஸோ யூஷுவலாக நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. 4K 60 FPS மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 4K 60 FPS பண்ணலாம் அப்படின்னாலும் OISல எடுக்கும்போது 1080 பிக்சலில் தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். அப்போ OnePlus 11ல் இருக்கக்கூடிய அதே கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்களே. அப்போ என்ன வித்தியாசம் அங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா OnePlus 11ல் நமக்கு ஹேசல்பிளேடோட டியூன் பண்ணி அந்த ஆப்டிமைசேஷன் கேமராக்கான ஆப்டிமைசேஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த OnePlus Nord இது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால இதில் நமக்கு அந்த ஹேசல்பிளேடோட அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் அந்த கொலாப் மட்டும் கிடையாது. மற்றபடி அதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அதே Sony
சோனி சென்சாரோட இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முன்பக்கம் செல்ஃபி கேமரா அப்படின்னு வந்தோம்னா இங்கே 16 மெகா பிக்சலுக்கான OnePlus உடைய யூஷுவலான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் செல்ஃபி கேமரா 1080 பிக்சலில் தான் நம்மளால் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அதுலேயும் இங்கே சேஞ்சஸ் இல்லை. அதே மாதிரி மற்றபடி மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்கேனருக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அண்ட் மெயினாக OnePlusல எதிர்பார்க்கக்கூடிய அலர்ட் ஸ்லைடர் இந்த OnePlus Nord 3ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது இங்கே பாசிட்டிவ். அது போக ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது. Android 13ல் ஆக்சிஜன் OS 13.1ல் இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ஆகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட் கொடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 வருஷத்துக்கான OS அப்டேட் அப்படின்னும் போது Android 13 16 வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் வந்துடும். ஸோ அதில் பிரச்சனை கிடையாது. அண்ட் OnePlus ஓரளவுக்கு அப்டேட்ஸும் பக்கவாக கொடுத்துருவாங்க. இது போக மொபைலுடைய ப்ரைஸிங் அப்படின்னு வந்தோம்னா 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 34,000 அப்படின்ற ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. இது போக ஹையர் வேரியண்ட்டாக 12GB RAM 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இந்த வேரியண்ட்டுக்கு 38,000 மாதிரியான ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ்னு பார்க்கும்போது ஒரு ₹1,000 மட்டும் ஸ்பெசிஃபைடு கார்டு ஆஃபர்ஸ் சில பேங்க்குக்கு மட்டும் ₹1,000 கார்டு ஆஃபர் இருக்கதா சொல்கிறாங்க. மற்றபடி பெருசாக எதுவும் ஆஃபர் இல்லை. அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கும்போது OnePlus Nord Buds ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூடியூப் ப்ரீமியம் ஒரு 6 மாதத்துக்கு வரும் அப்படின்ற மாதிரியான இந்த மாதிரியான ஆஃபர்ஸ் தான். பெரிய ஆஃபர் பேங்க் ஆஃபர் அப்படின்ற மாதிரி எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனு கொடுக்கல. அண்ட் சேல் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேல் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது இந்த ஸ்மார்ட் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணிருக்கக்கூடிய ப்ரைஸிங் 34,000. ஸோ அந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது OnePlus Nord 3லேருந்து நிறைய விஷயங்கள் உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் இதில் பாசிட்டிவ்னு பார்த்தா டிஸ்பிளே 1.5K ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் ஒர்த். அண்ட் சோனி IMX890க்கான அந்த சென்சாருக்கான கேமரா இங்கே இந்த செக்மெண்ட்டில் கொடுத்தது பாசிட்டிவ். Dimensity 9000 அப்படின்ற இந்த ப்ராசரும் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பாசிட்டிவாகவே இருக்குது. ஸோ அதில் ஓவரால் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் ஆல்ரவுண்டர் ஒரு பேக்டு ஸ்மார்ட் ஃபோனாக கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் OnePlus Nord 3 இருக்குது அப்படின்னு தான் நான் பர்சனலி நினைக்கிறேன். ஸோ அதில் கன்சிடர் பண்ணும் இந்த 35,000 30,000 செக்மெண்ட்டில் கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவங்க OnePlus Nord 3 இப்போதைக்கு ட்ரை பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் எப்போவுமே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்தால் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் இன்னும் நல்லா மார்க்கெட்டுக்கு வரட்டும். அந்த இன்னும் எப்படி அதோடைய ரியல் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு வாங்குறது பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். பட் இப்போதைக்கு ஸ்பெக்ஸ் ஓவரால் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு ரீசனபிளான நல்ல ஸ்பெக் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க.